6வது மேக்ஸ் எடுத்துக்காட்டு 5.25 கணக்கில் என்ன சொல்லியிருக்குன்னா எக்ஸ் ஒரு பெரிய எண் அப்படின்னா எக்ஸ் பவர் 3 + 7 கியூப் ரூட் மைனஸ் எக்ஸ் பவர் 3 + 4 அதோட கியூப் ரூட். இதிலேருந்து இதை கழிச்சா வரக்கூடிய மதிப்பு 1/x² தோராயமாக நிறுவ சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு, முக்கியமான கணக்கு கூட. 1 + x அடுக்கு என்னன்னா ஃபார்முலா என்னன்னா இந்த 1 ப்ளஸ் இந்த எண்ணையும் எக்ஸையும் பெருக்கணும். nx ப்ளஸ் n(-1)/2 இந்த x² ப்ளஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். நமக்கு இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதனுடைய விரிவில் 1 + x பவர் n இருக்கு இல்லையா, இதோட விரிவில் இந்த 1 ப்ளஸ் n-ஐயும் x-ஐயும் பெருக்கி எழுதும். இந்த 2 உறுப்பு இருந்தால் போதும் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம கணக்குள்ளே போகும். முதல்ல என்ன இருக்குது? கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் பவர் 3 + 7 மைனஸ், அதுக்கு முன்னாடி இதை மட்டும் முதல்ல எடுத்துக்கணும். சீக்குவல் டு எக்ஸ் பவர் 3 + 7 இந்த கியூப் ரூட்டுன்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி எழுதலாம்? 1/3 எழுதலாம். ஓகே, இப்போ அடுத்தது இதே 1/3 தான் பவரில். இங்கே எக்ஸ் பவர் 3 வெளியில் எடுக்கிறோம். எக்ஸ் பவர் 3 வெளியில் எடுத்துட்டா எக்ஸ் பவர் 3 இருக்கிற இடத்துல 1 வரும், ப்ளஸ் இல்லாத இடத்துல வகுத்தல்ல அந்த நம்பர் 7/x³. இப்போ பாருங்கள், இந்த x³ உள்ளார போனால் x³ × 1 x³ ப்ளஸ் x³ இதை பெருக்கிறப்ப x³ அடிபட்டு கூட 7 வந்துடும். அப்போ இதுவும் ஒரே உறுப்பு தான். ரைட், அடுத்தது என்னென்னா இந்த பவர் இருக்குல்ல, அதை உள்ளார கொண்டு வரும். எக்ஸ் பவர் 3 அதோட பவரில் அந்த 1/3, இதுக்கு ஒரு தடவை இதுக்கு ஒரு தடவை 1 + 7/x³, இதோட பவரில் ஒரு தடவை 1/3. இப்போ என்ன ஆகுது? இந்த 3 கேன்சல் ஆகி எக்ஸோட அடுக்கில் 1, அதாவது எக்ஸ். இங்கே என்ன ஆகுதுன்னா, நல்லா கவனிச்சிங்க, இந்த இடத்துல தான் இந்த ஃபார்முலா 1 + x சொன்னோம் இல்லையா, 1 + x-க்கு பதிலாக இது இருக்குது, n-க்கு பதிலாக 1/3. என்ன சொல்லியிருக்காங்க? 1 எழுதணும் ப்ளஸ் இந்த ரெண்டுத்தையும் பெருக்கி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இங்கே 1 எழுதுகிறோம் ப்ளஸ் இதையும் பெருக்கிறோம். இதை 7/x³ 1/3 பெருக்கிறோம். பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா x × 1 + 7/3x³ இதுதான் கிடைக்குது. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ரெண்டாவதாக ஒன்று இருக்குல்ல, என்னது? x³ + 4 கியூப். x³ + 4 இதுக்கு கியூப் ரூட். அதே போல் x³ + 4 பவரில் 1/3. x³ x³ வெளியில் எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல என்ன இருக்கும்? 1 இருக்கும் ப்ளஸ் 4/x³. இதோட ஹோல் பவர் என்னென்னா இந்த 1/3 அப்படியே இருக்கும். 1/3 அப்படியே இருக்கும். x³ வெளியில் எடுத்துட்டோம், இந்த இடத்துல 1 ப்ளஸ் 4/x³. இப்போ முன்னாடி மாரியே இந்த x³ உள்ளார கொண்டு வந்து பார்த்தோம்னா x³ × 1 x³ ப்ளஸ் இதோட இதை கொண்டு வரப்போ ரெண்டும் கேன்சல் ஆகி 4ன்னு வந்துடும். ரெண்டும் ஒரே மாதிரியான உறுப்புகள் தான். இப்போ அடுத்தது நம்ம என்ன செஞ்சோம்? அந்த முதல் ஸ்டெப்பில் இந்த பவரை தனித்தனியாக ரெண்டுத்துக்கும் பிரித்து கொடுத்தோம். எக்ஸோட அடுக்கு 3 இருக்குல்ல, அதோட பவரில் ஒரு தடவை 1/3, அப்புறம் 1 + 4/x³ இருக்குல்ல, அதோட பவரில் ஒரு தடவை 1/3, ரெண்டாக பிரித்து கொடுத்தோம். இப்போ இதுக்கு என்ன ஆகுது? இந்த 3 கேன்சல் ஆகி எக்ஸ் வருது. இங்கே என்ன வருதுன்னா ஃபார்முலா அப்படி 1 ப்ளஸ் இந்த ரெண்டுத்தையும் பெருக்க வேண்டியது. எது 1/3
4/x³ பெருக்கணும். பெருக்கினா என்ன வருது? எக்ஸு 1 + 4/3 x⁻, 1 × 4 4, 3 × x³ 3x. இதோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம், அதோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க? இதுலேருந்து இதை கழிக்கிறோம். cube root of x³ + 7 cube root of x³ + 4 இதுலேருந்து இதை கழிக்கிறோம். = இந்த x³ + 7 கியூப் ரூட் இருக்குல்ல, அதோட மதிப்பு என்ன இருக்குது? இது இருக்குது எக்ஸு ப்ராக்கெட்டில் 1 + 7/3 மைனஸ் இதோட மதிப்பு இதோ கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸு 1 + 4/3 அடுத்த ஸ்டெப் என்னென்னா, ரெண்டுத்துலேயுமே எது பொதுவாக இருக்குது அப்படின்னா, ரெண்டுத்துலேயுமே எக்ஸ் இருக்குது. அதனால் எக்ஸை வெளியில் எடுத்துக்கணும். எக்ஸை வெளியில் எடுத்துட்டோம்னா 1 + 7/3 எக்ஸை வெளியில் எடுத்துட்டோம்னா இந்த மைனஸ் உள்ளார கொண்டு போகணும். -1 × 1 -1 -1 × இதை பெருக்கினா -4/3 எக்ஸு 1 - 1 போயிடும். மிச்சம் இருக்கிறது 7/3 - 4/3 எக்ஸு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுல ரெண்டுத்துலேயுமே ஒரே உறுப்பே மீசியமாக இருக்கிறதுனால அதையே ஒரு தடவை எழுதிக்கிறோம். மேலே இருக்கிறத அப்படியே எழுதினோம்னா 7 - 4 எக்ஸு 7 - 4 என்ன வரும்? 3 வரும். 3/3 எக்ஸு இந்த 3க்கு இந்த 3க்கு அடிச்சிட்டோம்னா 1/xோட அடுக்கில் 3. மறுபடியும் இதுக்கும் அடித்தோம்னா ஒரு எக்ஸு கீழே குறையும். அதாவது 1/x² வரும். கணக்கில் இதான் நிறுவ சொல்லியிருக்காங்க. தோராயமாக 1/x² வரும் நிறுவ சொல்லியிருக்காங்க. நிறுவியாச்சு, நிறுவப்படும்.